எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு ருத்ரன்ஸ் ரங்கோலி சேனல். இன்றைக்கி நம்ம அழகான 2 கோலங்கள் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கோலம் 5.3 தொடங்கி ஒரு அழகான ரங்கோலியாக பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக பார்க்க போகிற கோலம் டெய்லி யூஸ்க்கான கோலம், சின்ன கோலம் தான், 6x2 புள்ளி கோலம். இந்த 2 கோலத்தையும் உங்கள் வீட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோலம் போடும்போது கோலமாவு கூட பச்சரிசி மாவு கலந்திங்கன்னா அந்த கோலம் போடுறப்ப அதோட பிரைட்னஸ் தூக்கி கொடுக்கும். அதனால தான் சேர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாசலில் போடுறனால அது சில பூச்சிகளுக்கு உணவாகவும் அமையும். இந்த விஷயம் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ருத்ரன்ஸ் ரங்கோலி சேனலில் அப்லோட் பண்ணுற கோலம் டிசைன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புது வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். கோலம் போடுறப்ப கடவுளோட மந்திரத்தை மனசில் நினச்சிக்கிட்டே கோலம் போடுறதுக்கான பெனிஃபிட்ஸை பற்றி ஒரு வீடியோவில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி. ஸோ அதனால் நான் கோலம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப கோலத்தை மட்டும் காமிக்காமல் சில கடவுள் மந்திரத்தையும் சொல்லி அதுக்கான விளக்கத்தையும் பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த லிஸ்ட்டில் அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல்களை பற்றி தான் போயிட்டுருக்கு. அது இது வரைக்கும் 10 பாடல்களும் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி 2 பாடல்களை பற்றி நம்ம பார்ப்போம். வாங்க போகலாம். 11. இல்வாழ்க்கையில் இன்பம் பெற ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான் கிணுக்கும் தானந்தமான சரணார விந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. விளக்கம்: அபிராமிதாய் என் ஆனந்தமாகவும் என் அறிவாகவும் விளங்குகின்றாள். என் வாழ்வில் அமுதமாக நிறைந்திருக்கின்றாள். அவள் ஆகாயத்தில் தொடங்கி மண், நீர், நெருப்பு, காற்று என்ற 5 வடிவுடையவள். வேதம் 4னுக்கும் தானே தொடக்கமாகவும் முடிவாகவும் இருப்பவள். இப்படிப்பட்ட தாயின் திருவடி தாமரைகள் திருவெண்காட்டில் திருநடனம் புரியும் எம்பிரான் ஈசன் முடிமேல் தலைமாலையாக திகழ்வன. அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல் 12 பற்றி பார்ப்போம். 12. நெஞ்சம் தியானத்தில் நிலை பெற கண்ணியது உண்புகள் கற்பது உன் நாமம் கசிந்து பத்தி பண்ணியது உன் இருபாதாம் புயத்தில் பகல் இரவா நண்ணியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே. விளக்கம்: என் அம்மையே, அபிராமித்தாயே, 7 உலகையும் பெற்றவளே, நான் எப்பொழுதும் உன்னுருக நினைவது உண்புகளே. நான் கற்பதோ உன் நாமம், என் மனம் கசிந்து பக்தி செய்வதோ உன் திருவடி தாமரை. நான் இரவென்றும் பகலென்றும் பாராமல் சென்று சேர்ந்திருப்பது உன் அடியார் கூட்டம். இவைகளுக்கெல்லாம் தாயே, நான் செய்த புண்ணியம்தான் என்ன. இன்னைக்கு நீங்கள் பார்த்த 2 கோலமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.